அதாவது நோன்புங்கிறது ஒரு மாசமும் ரமலான்ல வைக்க வேண்டிய வருஷத்துல வைக்க வேண்டிய ஒரு நோன்பு. இதுல ஆர்வம் இல்லாம மார்க்கத்துல பிடிப்பு இல்லாம கவனக்குறைவாக நோன்பை விட்டுட்டு பல வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்க நிறைய பேர். ஓட்டிட்டு இன்னைக்கு திருந்துறான். ஒரு 25 வயசுல இருந்து நோன்பு வைக்காம இருந்து ஒரு 60 வயசு ஆகும்போது நம்ம திருந்துருவோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம் என்று இப்போ நோன்பு வைக்க நினைக்கிறான். அப்படி நினைச்சான்னு சொன்னா இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு சொன்னா கணக்கு கூட வச்சிருப்பான். நம்ம என்ன வைக்கவா போறோம்னு இருந்தோம் கணக்கா வச்சிருப்பான், கணக்கு இருக்காது. அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம விடுபட்ட நோன்பு இருக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது கணக்கு சொல்ல முடியும். கணக்கு தெரியலங்கிறார், எண்ணிக்கையே தெரியல. அப்ப பல வருஷங்கள் நோன்பு விட்டுட்டான். அது நோம்புல முழுசா விட்டா கூட ரவுண்டு பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துலயும் 10 நோம்பு விட்டுருப்பான், ஒரு வருஷத்துல 5 நோம்பு விட்டுருப்பான், ஒரு வருஷத்துல 20 நோம்பு விட்டுருப்பான். இப்படி வந்தா மொத்தத்துல எவ்வளவுன்னு அவனுக்கு தெரியவில்லை. இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பொருள் பொதுவாக நோம்புங்கிறது கட்டாய கடமை. அந்த நோம்பு வைக்கிறேன்னா கலா செஞ்சுதான் ஆகணும். நல்லா தெளிவாக குரான்ல சொல்லிட்டான். இப்போ இந்த தொழுகையை கூட கலா செய்யலைன்னா அது திருந்தி கொண்டால் போதுங்கிறான். பல வருஷங்கள் தொழுகாம ஒருத்தன் நீங்க தான் திருந்துறா என்ன ஹலஃப மிம்பாதியும் ஹலஃபுன் அலாவு சலாத், தொழுகையை பாழாக்கின ஒரு கூட்டம் உண்டாக்கினார்கள். ஒத்தபவு ஷஹவாத், உணவு இச்சையை பின்பற்றினார்கள் என்று சொல்லிட்டு இல்லாமன் தாப ஆமன அமில சாலிகா, தௌபா செஞ்சு நல்லறங்கள் செய்வதை தவிர. அப்போ ஒருத்தன் 10 வருஷமா தொழுவல, இன்னைக்கு தான் திருந்துறான். எல்லாம் மன்னிச்சிரு, இனிமே நான் செய்ய மாட்டேன், இனிமே ஒழுங்கா நடந்து கொண்டால் 10 வருஷ தொழுகை தொழுவனே அவசியம் கிடையாது. தௌபா செஞ்சுக்கணும். தௌபாவுக்கு அடையாளம் என்ன? இனிமே விடக்கூடாது. தௌபா செஞ்சு தெரிஞ்சுட்டான்னு அடையாளம் என்னன்னு கேட்டா இனி வரக்கூடிய ஒரு தொழுகையும் கலாவாக்காமல் செய்யணும். தொழுகைக்கு அப்படி இருக்கிறது, நோம்புக்கு அப்படி இருக்கான்னு கேட்டா இப்ப இத்தத்துமே நையாம நுகர் தான். நோம்பு வச்சுட்டீங்கன்னா முறைக்கலன்னு சொன்னா வேறு நாளில் வை. இதுக்கு சொல்ற வாசகம் வேறு நாளில் வைங்கிறான். அதுக்கு தௌபா செய்யுங்கிறது இல்ல. அதனால நம்ம என்னன்னு கேட்டா இப்பதான் திருந்துறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியல என்று சொன்னா நீங்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து உத்தேசமா ஒரு கணக்கை போடுங்க. அநேகமா அவ்வளவுதான், அதான் செய்ய முடியும். தெரியாத ஒரு விஷயத்துக்கு மனித சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்களுக்கு துல்லிய கணக்கு உங்களுக்கு தெரியாட்டி என்ன செய்வீங்க? மற்ற விஷயங்கள்ல உத்தேச கணக்கு போடுவீங்க. துல்லியமா கணக்கு தெரிஞ்சா துல்லியமா போட்டுருவீங்க. துல்லியமான கணக்கு அறவே தெரியாத நிலை ஏற்படுமானால் உத்தேசமா என்ன செய்வீங்க? அநேகமா அவ்வளவு இருக்கலாம் அவ்வளோ இருக்கலான்னு போடுவீங்கல்ல. அதான மனுஷனுக்கு ஏழுமானது செய்யறது செய்யலாம். உனக்கு ஏழுமானது என்ன? நீ தான் ஒரு கணக்கை போடு. அனைமா இந்த வருஷம் 5 இருக்கலாம், ஒரு 10 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். கணக்கு போட்டு இத்தனை நோம்பு வருதா கணக்கு பண்ணி குறிச்சு வச்சுக்க. அதை ஒன்னா என்ன செய்ய நோத்துக்கிட்டே வர வேண்டியதான். கடமையை செய்யணுங்கிற அடிப்படையில் அதையும் தாண்டி உன்னோட ஹயாத்து போயிடுச்சுன்னு சொன்னா அல்லாட்ட அட்வான்ஸை சொல்லி வச்சுக்க. நான் நோம்பு வைக்க ஆரம்பிச்சுட்டேன், என்னை மீறி சில நோம்புகள் விடுபட்டுருச்சுன்னா என்னை பிடித்திராத. அது ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி. கலாவு நேரில் தப்பிக்கிறதுக்கு இல்லை, பாவ மன்னிப்பு மாதிரி கேட்டுக்கொள்ளலாம்ங்கிற வகையில் செய்யலாமே தவிர நோம்பை விடுவதற்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. விட்டுட்டு போனாலும் முடியாது. தொழுகைக்கு வேணா அப்படி இருக்கிறது. நோம்பை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி என்ன செஞ்சாவனு விட்டு நோம்பை வச்சுதான் ஆகணும்.